வணக்கம், இது சூப்பர் 30. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் வரும் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். SIR எனும் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் குறித்து டெல்லியில் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், SIR பணிகள் மேற்கொள்வதை முன்னிட்டு தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு நீக்கம் திருத்தப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக கூறினார். अभी होने वाला है, उनकी मतदाता सूची आज रात को 12 बजे फ्रीज कर दी जाएगी और उन हर मतदाता को जिसका नाम उस सूची में है उसको एक यूनिक इन्यूमरेशन फॉर्म प्रिंट करके BLO उसके घर देने जाएंगे. மேலும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் SIR கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டு டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக கூறினார். प्रिंटिंग और ट्रेनिंग का कार्य कल से शुरू होगा और 3 नवंबर तक चलेगा. हाउस टू हाउस इन्यूमरेशन 4 नवंबर से 4 दिसंबर तक. पब्लिकेशन ऑफ ड्राफ्ट इलेक्टोरल रोल्स 9 दिसंबर 2025. இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என கூறினார். பிறப்பு அல்லது இருப்பிட சான்றாக ஆதார் அட்டையை ஏற்க முடியாது என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் ஒரு பகுதியாக வாக்குச்சாவடி அதிகாரிகள் ஒவ்வொரு வீட்டிற்கு 3 முறை வந்து வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்றார். कई बार एक बार जब बूथ लेवल ऑफिसर घर जाता है तो या तो कुछ मतदाता अवेलेबल नहीं होते या कहीं गए होते हैं और या उनको मैचिंग या लिंकिंग करने में कोई समय लग रहा हो, तो ऐसे केस में बूथ लेवल ऑफिसर्स दूसरी बार भी जाएंगे और तीसरी बार भी जाएंगे. ஆதார் அட்டையை குடியுரிமைக்கான ஆதாரமாக கருத முடியாது என்றாலும் அடையாள சான்றாக அளிக்கலாம் என கூறினார். जो इंडिकेटिव लिस्ट ऑफ डॉक्यूमेंट्स हैं, जो 11 हैं, जिसमें आधार आइडेंटिटी के लिए 12वें तौर से जोड़ा गया है, ये इंडिकेटिव लिस्ट ऑफ डॉक्यूमेंट्स लगभग सभी CEO से चर्चा करके बनाई गई है. புலம்பெயர்ந்தவர்கள் ஆன்லைன் மூலம் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக நவம்பர் 2ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு திமுக கூட்டணி கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் SIR என்ற பெயரில் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சதித்திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நவம்பர் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து பங்கேற்க வேண்டும் என்றும், கூட்டத்தில் தலைவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் ஆலோசனைகள் அடிப்படையில் அடுத்த கட்ட செயல்பாடுகள் அமையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது X பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஜனநாயகத்தின் அடிப்படையான மக்களின் வாக்குரிமையை பறிக்க துணியும் ஜனநாயக படுகொலையை எதிர்த்து தமிழ்நாடு போராடும் என தெரிவித்துள்ளார். இதனிடையே SIR குறித்து வரும் புதன்கிழமை மாலை ஆலோசனை நடத்த தமிழ்நாட்டில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாடு உட்பட 12 மாவட்டங்களில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடங்குவதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்த நிலையில் அதற்கு திமுக கூட்டணியில் இடதுசாரிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பீகார் அல்ல தமிழ்நாடு, குஜராத் அல்ல தமிழ்நாடு, இது ஒரு பண்பட்ட பூமி. இந்தியாவுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு இந்த பூமியில் இடமில்லை. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வாக்குரிமை என்கிற அந்த உரிமையையே பறிக்கிற அப்படிப்பட்ட காரியம் மட்டுமல்ல, வாக்குரிமை பறிக்கப்பட்டவர்களுக்கு குடியுரிமையே இல்லை என்று சொல்லி நாளைக்கு நாடு கடத்துகிற ஆபத்து கூட அதில் இருக்கிறது என்பதுதான் மிக மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய துணை அமைப்பாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது. இந்த வாக்குரிமையை பறிப்பதற்கு, திருத்துவதற்கு தேவையற்ற முறையில் பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் RSS இயக்கமும் இன்றைக்கு ஒரு பெரும் முயற்சியை மேற்கொண்டு இந்தியாவின் சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மதச்சார்பு லட்சியத்தை குலைப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள்.
தமிழ்நாட்டிற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அவசியமான ஒன்று என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இப்பணியில் ஈடுபடவிருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மீதே முதலமைச்சருக்கு நம்பிக்கை இல்லையா என்றும் இதுவே அவரது தோல்வி பயத்தை வெளிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருப்பதாக சந்தேகம் தெரிவித்துள்ள அவர், தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையால் முறைகேடுகள் அம்பலமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை அதிமுக முழுமனதுடன் வரவேற்பதாக அக்கட்சி அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது அந்த தொகுதியில் வசிக்காத 40,000 பெயர்கள் மற்றும் சுமார் 8,000 இறந்த வாக்காளர்களின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்ததாக தெரிவித்துள்ளார். அதிமுக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் இதுவரை சுமார் 31,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை முறையாகவும் வெளிப்படையாகவும் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்செந்தூர் உள்ளிட்ட முருகன் கோயில்களில் சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்களின் அரோகரா முழக்கத்திற்கு மத்தியில் யானை, சிங்கம் மற்றும் சுயரூபத்தில் தோன்றிய சூரனை ஜெயந்திநாதர் சூரசம்ஹாரம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கிய கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தினசரி யாகசாலை பூஜைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் கந்தசஷ்டி நிகழ்வின் உச்ச நிகழ்வான சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்றது. நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள பராசக்தியிடம் வேல் வாங்கி வந்த முருகப்பெருமான் கந்தசஷ்டி மண்டபத்தில் இருந்து ஜெயந்திநாதராக சப்பரத்தில் கடற்கரை நோக்கி அசுரனுடன் போரிட சென்றார். தொடர்ந்து கஜமுக, சிங்கமுக மற்றும் சுயரூபத்தில் தோன்றிய சூரனை சக்திவேல் கொண்டு வதம் செய்தார். பின்னர் மாமரமாக மாறிய சூரபத்மனை இரு துண்டுகளாக பிளந்து வேலாகவும் மயிலாகவும் மாற்றி அவனை ஆட்கொண்டார். தமிழ்நாட்டில் பல்வேறு முருகன் கோவில்களிலும் சூரசம்ஹார விழா விமர்சையாக நடைபெற்றது. சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலில் சூரசம்ஹார விழா கொட்டும் மழையிலும் பக்தர்கள் வெள்ளத்தில் நடந்தது. பொள்ளாச்சியில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 4 முனை வீதிகளில் சூரனை சுப்பிரமணிய சுவாமி வதம் செய்த நிகழ்வை பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். திருப்பூர் மங்கலம் அருகே மலைக்கோவிலில் குடந்தை வேலாயுதசாமி சூரனை வதம் செய்த நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு களித்தனர். வேலூர் கோட்டையில் ஜலகண்டேஸ்வரர் கோவில் பெருவிழாவில் அசுரர் வீழ்த்தப்பட்ட நிகழ்வை தொடர்ந்து கண்கவர் வான வேடிக்கை நடைபெற்றது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து விஜய் ஆறுதல் கூறிய நிலையில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர் அளித்த 20 லட்சம் ரூபாயை திருப்பி அளித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து தாவேக தலைவர் விஜய் சுமார் 8 மணி நேரம் ஆறுதல் கூறினார். கரூர் தாவேக பரப்புரையில் நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து தாவேக சார்பில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது. தாவேக தலைவர் விஜய் நேரில் சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்காத நிலையில் மாமல்லபுரத்திற்கு பாதிக்கப்பட்டவர்களை வரவழைத்து சந்தித்தார். தனியார் விடுதியில் 37 பேரின் குடும்பங்களை தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறிய தாவேக தலைவர் விஜய் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். காலை 9:30 மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பு மாலை 5:55 மணி வரை ஏறத்தாழ 8 மணி நேரம் நடந்ததாக கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வரவழைத்து விஜய் ஆறுதல் தெரிவித்த நிலையில் விஜய் நேரில் வர வேண்டும் என கூறி ஒரு குடும்பத்தினர் அவர் அனுப்பிய நிவாரணத் தொகையை திருப்பி அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் நடந்த விஜய் பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்களின் குடும்பத்தினருக்கு தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டு அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரம் அழைத்து வந்து விஜய் ஆறுதல் தெரிவித்தார். ஆனால் கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷின் குடும்பத்தினர் சார்பில் அவரது மனைவி செல்லவில்லை. பணத்தை எதிர்பார்க்கல, பணத்தினால என் கணவரோட உயிரை யாராவது திருப்பி கொடுக்க முடியாது. நேரில் வரணும், நாங்களாம் போக விருப்பம் இல்லை, என் விருப்பம் இல்லாமல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜர் லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். தங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தி தங்களுக்கு பதிலாக வேறு யாரோ மாமல்லபுரம் சென்று வந்திருப்பதாகவும் சங்கவி குற்றம் சாட்டியுள்ளார்.
கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்து தாவேக தலைவர் விஜய் ஆறுதல் கூறியதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளனர். 41 உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. விஜயுடைய உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலையும். ஏன்னா அவர் போனால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம். போக 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 ஒரு சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வாழும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஒரு நடுக்கம் வருது. இது எதை நோக்கி செல்லுது? ஏன்னா நீங்க இப்படி பாருங்க, ஒப்பனையை அழித்த உடனேயே அரியணை. நீங்கள் நடிக்கும் போது நோட்டை கொடுப்போம் வாழ்வதற்கு, நடிக்கிறதை நிறுத்திட்டால் நாட்டை கொடுப்போம் ஆள்வதற்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு. பிறகு நிலைப்பாடு இதை இந்த அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஏற்குதா? இந்தியாவில் எல்லா மாநிலமும் இருக்கு. இத்தனை மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலையும் திரைப்படம் இருக்கு. ஆனா எந்த மாநிலத்தில் இல்லாத விபத்து இங்கே தொடர்ந்து நிகழ்வு ஏன்னு பார்க்கணும்ல. எப்படி எது எப்படியோ அந்த துயர சம்பவம் நடைபெற்று விட்டது. அங்கு சென்று வாழ்த்தையாலும் சரி, அவர்கள் கூட்டி கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சிருந்து அவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்திருக்கிறாரே, அதைத்தான் நாம் பாராட்ட வேண்டும். மொழிய அதற்கு உள்ளே நுழைஞ்ச சில பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பது சரியாக இருப்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாதது விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜய் தவறான முன் உதாரணத்தை உருவாக்குவதாக மூத்த பத்திரிகையாளர் ஷபீர் தெரிவித்துள்ளார். கரூருக்கே போய் பார்த்திருக்க வேண்டியதுதான் சரியான ஒரு நடவடிக்கையாக இருந்திருக்குமே தவிர, பாதிக்கப்பட்டவர்களாம் நீங்க வாங்க சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல தங்க வச்சு ஒரு நிகழ்வு நடத்தி நீங்க பாக்குறது அப்படின்றது இது ஒரு பேட் பிரசிடென்ட் செட் பண்றாரு அப்படின்னு பாக்குறேன். அதேபோல விஜய் நேரடியாக கரூர் செல்லாததிலும் அரசியல் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். இவர் கரூர் போகணும்னு நினைச்சா இவர் யாரும் தடுக்க முடியாது. அது இவர் கையில தான் இருக்கு. ஆனால் இவர் போகலை. இவர் போகாததுக்கு தனக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்காததுக்கு காரணம் அதனால தான் போகலை என்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே ஒரு பழியை போட்டுவிட்டு இவர் எல்லோரையும் குடும்பத்தை கூப்பிட்டு இங்கே பார்ப்பது என்பது நிச்சயமாக ஒரு 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 மாறுபட்ட அரசியல் செய்கிறோம் என்ற தோற்றத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் சொல்லலாம். பட் அது வழக்கமான நடைமுறையா இல்லைன்றது உண்மை. கரூருக்கு செல்லாததற்கான காரணத்தை விஜய் தெரிவிக்காதது ஏன் என்றும் பிரியன் வினவினார். தமிழ்நாட்டில் கனமழை இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. மொந்தா புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் தொடர் மழை எதிரொலியாக சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான மொந்தா புயல் மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. குறிப்பாக ஆந்திராவின் மசூலிப்பட்டத்திற்கு தென்கிழக்கே 280 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவின் தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும் நகர்ந்து வருகிறது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று மசூலிப்பட்டினம் காக்கிநாடா இடையே இன்று மாலை அல்லது இரவு 110 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து ஆட்சியர் ராஷ்மி சித்தார்த் ஜெகடே உத்தரவிட்டுள்ளார். அதேபோல திருவள்ளூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து ஆட்சியர் பிரதாப் அறிவித்துள்ளார். மொந்தா புயலால் தமிழ்நாட்டிற்கு பெரிய பாதிப்பு இருக்காது, ஆனால் மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இன்று மாலை ஆந்திராவில் புயல் கரையை கடக்கவிருக்கும் சூழலில் சென்னையில் தரைக்காற்று சற்று பலமாக வீசும் என்று கூறினார். மழை கூட தரைக்காற்று 30 to 40 கிலோமீட்டர் மணிக்கு 30 to 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்கோம். இந்நிலையில் இன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை மற்றும் நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மொந்தா புயல் கரையை கடந்ததும் கனமழை முடிவடையும் என்றும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மொந்தா புயல் எதிரொலியாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று காலை முதலே தொடர்ந்து மிதமான மழை பெய்தது. இதனால் இரவு நேரத்தில் இதமான சூழல் நிலவியது. திருவொற்றியூர், ராயபுரம், காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடி, கொடுங்கையூர், பெரம்பூர், மாதவரம், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரவு நேரத்தில் விட்டுவிட்டு கனமழை வெளுத்து வாங்கியது. வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் லேசான மழை பெய்தது. செந்துறை, சன்னாசிநல்லூர், தளவாய் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, செம்மரம்பாக்கம், போரூர், ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் கல்வி நிலையம் பணி முடிந்து திரும்பியவர்கள் அவதிக்குள்ளாகினர். அதேபோல் சென்னை அடுத்த தாம்பரம், சேலையூர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் தேங்கிய மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் எளிதில் நோய் தொற்றும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னையின் முக்கிய பகுதிகளில் மழை தொடர்பான முன்னேற்பாடு பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கோடம்பாக்கம் மண்டலம் சூளைமேட்டில் எம்ஜிஆர் கால்வாய் அடையாறு ஆற்றில் சேரும் இடத்தினை ஆய்வு செய்தார். மேலும் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட விருகம்பாக்கம் கால்வாய், கூவம் ஆற்றில் இணையும் பகுதி மற்றும் கூவமாறு கடலில் கிடக்கும் முகத்துவாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்டார். முன்னதாக வியாசர்வாடி, தண்டையார்பேட்டை பகுதிகளில் உள்ள கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த அவர் வடசென்னை பகுதியில் மொத்தம் 331 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் தூர்வாரப்பட்டு 3.5 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் செய்கின்ற புகார்கள் அதையெல்லாம் உடனடியாக கவனிக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த 10 நாட்களுக்கு மிகப்பெரிய மழை இருக்காது அப்படிங்கிறது வானிலை மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்முடைய அரசு முதலமைச்சருடைய தலைமையின் கீழே தயாராக இருக்கின்றது. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறினார். தொடர் மழையால் விளைநிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளியேரி கிராமத்தில் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் வீணாகி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தீபாவளிக்கு முன்பு பள்ளியேரி சுற்றுவட்டாரத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் தொடர் கனமழையால் நனைந்து முளைக்கும் தருவாயில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதேபோல ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த சயனபுரம் பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி விளை நிலங்களை சூழ்ந்ததால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. 60 நேரத்துக்கு கடை வாங்கி நகை நட்டு வச்சு தான் சார் பண்றோம். இது மாதிரி 60 நேரத்தில் போயிடுது சார். இது அறக்கவும் முடியல, வண்டியும் ஓட்ட முடியல, நாங்கள் ஒரு மாட்டுக்கு வைக்க முடியல சார். பசங்களை படிக்க வைக்க முடியல. நீங்கள் ஒரு அதிகாரி போய் பார்த்தாலும் எந்த அதிகாரியும் வரல சார். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழையால் குறும்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலத்தில் மழைநீர் தேங்கின. நெல் பேர், மக்காச்சோளம் எல்லாம் உள்ள அப்படியே மொழியும் நிற்கிது. இது ஒரு ஆள் தண்ணி முன்ன பின்ன இருக்கு. இதனால எங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஆகிடுச்சு. 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவில் மொந்தா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான மொந்தா புயல் ஆந்திராவில் இன்று கரையை கடக்கவுள்ளது. இதனால் ஆந்திராவில் மொத்தம் உள்ள 26 மாவட்டங்களில் 23 மாவட்டங்களுக்கு சிவப்பு மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என கருதப்படும் பகுதிகளில் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் 128 மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, விசாகப்பட்டினம், திருப்பதி, விசாகப்பட்டினம், கோராபுட் போன்ற முக்கிய வழித்தடங்களில் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதேபோல சென்னையில் இருந்து விசாகப்பட்டினம், விஜயவாடா, ராஜமுந்திரி ஆகிய நகரங்களுக்கான விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். தேவையான உதவிகளை செய்வதாகவும் உறுதியளித்தார். இந்நிலையில் நெல்லூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை வெடுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே சாக்கு மூட்டையில் கிடந்த 17,50,000 ரூபாயை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த செல்வராணி மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய செல்லும் வழியில் வக்கீல் புதுத்தெரு சந்திப்பில் சாலையில் சாக்கு மூட்டை ஒன்று கிடப்பதை பார்த்துள்ளார். இதையடுத்து அதனை திறந்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து செல்வராணி அந்த சாக்கு மூட்டையை விளக்குத்தூண் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். சேவை செய்யறோம் சார், இறைவனுக்கு தொண்டு செய்யறோம். அந்த பாக்கியம் கிடைச்சதே பேச அவர்கிட்ட உண்மையா இல்லைன்னா நம்ம என்ன சார் செய்ய போறோம். அவருக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு அதுதான் போதும். பணத்தை எதிர்பார்க்கல, காசு எதிர்பார்க்கல. பணம் உரிய ஒப்படைச்சு கிடைச்சா போதும். கிடைக்கிற கூலி கிடைச்சா போதும். நான் வேலை பார்க்கறேன், அதுக்கு தக்கன சன்மானம் வருது. என் பிள்ளை படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறியா, அவன் பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு வேலை பார்த்தாலும் அவன் படிக்க செலவுக்கு அவனே பாத்துக்கிறேன். எனக்கு அது போதும் சார். அதுக்கு பிள்ளைய காலத்துக்கு நல்லா இருந்தா நமக்கு போதும் சார்.
சாக்கு மூட்டையில் இருந்த 17,50,000 ரூபாயை ஒப்படைத்த செல்வராணியின் நேர்மையை பாராட்டிய காவலர்கள் சாக்கு மூட்டையில் கிடந்த பணம் யாருடையது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளது. அடுத்த தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி சூரியகாந்தை நியமிக்குமாறு மத்திய அரசுக்கு தற்போதைய தலைமை நீதிபதி B.R. கவாய் பரிந்துரைத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக உள்ள B.R. கவாய் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். அடுத்த தலைமை நீதிபதி யார் என பரிந்துரைக்குமாறு B.R. கவாய்க்கு மத்திய அரசு கடிதம் எழுதியது. அதன்படி உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக இருக்கும் சூரியகாந்தை நியமிக்குமாறு B.R. கவாய் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். ஹரியானாவைச் சேர்ந்த சூரியகாந்த் 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். பேச்சு சுதந்திரம், அரசமைப்பின் 370வது பிரிவு ரத்து உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகளை அளித்துள்ள சூரியகாந்த் பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டார். பெகசஸ் உளவு மென்பொருள் விசாரணை, பிரதமரின் பஞ்சாப் பயணத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு மீறல் உள்ளிட்ட முக்கிய வழக்குகளை கையாண்ட அமர்வுகளிலும் சூரியகாந்த் இருந்துள்ளார். சூரியகாந்த் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டால் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி வரை பணியாற்றுவார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நாளை பரப்புரையை தொடங்குகிறார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, மகாகத்பந்தன் கூட்டணி என இரு பிரதான கூட்டணிகள் வலுவாக களம் காண்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி, நிதிஷ்குமார், மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் மகாகத்பந்தன் கூட்டணியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை களத்தில் காணவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் முசாபர்பூர் மற்றும் தர்பங்கா மாவட்டங்களில் ராகுல் காந்தி நாளை பரப்புரையை தொடங்குவதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் பரப்புரையில் பங்கேற்க உள்ளனர். ஏற்கனவே அதிருப்தியை சரிக்கட்டவும் காங்கிரஸ் கட்சிக்கு வியூகம் வகுக்கவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்டோர் பீகாரில் முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வயிற்றில் 7 மாத கருவுடன் பளுதூக்குதல் போட்டியில் 145 கிலோ எடையை தூக்கிய டெல்லி பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. டெல்லி காவல்துறையைச் சேர்ந்த பெண் காவலர் சோனிகா யாதவ் ஆந்திராவில் நடைபெற்ற இந்திய அளவிலான காவலர்களுக்கான பளுதூக்குதல் போட்டியில் கலந்து கொண்டார். 7 மாத கர்ப்பிணியான சோனிகா யாதவ் கான்பூர் அசரும் அளவுக்கு 145 கிலோ எடையை தூக்கி அசத்தினார். ஸ்குவாட்ஸ் பிரிவில் 125 கிலோவும், பெஞ்ச் பிரஸ் பிரிவில் 80 கிலோவும், டெட் லிப்ட் பிரிவில் 145 கிலோ எடையை தூக்கி சோனிகா யாதவ் சாதனை படைத்தார். டெல்லி பல்கலைக்கழக மாணவி மீது ஆசிட் வீசப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக அவர் தந்தையுடன் சேர்ந்து நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் B.Com படித்து வரும் 22 வயது மாணவி மீது ஆசிட் வீசப்பட்டதாக புகார் எழுந்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் தன் மீது ஆசிட் வீசிவிட்டு தப்பிச் சென்றதாகவும், ஆசிட் வீசும்போது கையை வைத்து முகத்தை மறைத்தால் கைகளில் ஆசிட் பட்டு படுகாயமடைந்ததாகவும் மாணவி வாக்குமூலம் அளித்திருந்தார். மேலும் ஜிதேந்தர் என்பவர் கடந்த 1.5 ஆண்டுகளாக தன்னை பின்தொடர்ந்து வந்து தொந்தரவு செய்து வந்ததாகவும், அவர் கடந்த மாதம் தன்னுடன் சண்டையிட்டதாகவும் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஜிதேந்தர் மற்றும் அவரது நண்பர் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திடீர் திருப்பமாக மாணவியின் தந்தை அகில் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஜிதேந்தரின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். விசாரணையில் பாலியல் வழக்கிலிருந்து தந்தையை காப்பாற்ற கழிவறையை சுத்தம் செய்யும் ஆசிடை ஊற்றி மாணவி நாடகமாடியது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து திட்டம் தீட்டி கொடுத்த மாணவியின் தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர். இது என்ன விதவிதமான ஆடைகளா இருக்கேன்னு பாக்குறீங்களா? அதா இல்ல, பெட்டியை திறந்தா அத்தனையும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த பயணிகளிடம் விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து வந்த ஒரு விமானத்திலிருந்து வெளியேறிய இந்திய பயணி ஒருவர் சோதனை சாவடியை கடக்கும்போது அவரது உடைமைகளிலிருந்து சந்தேகத்திற்குரிய பொருட்கள் இருப்பதை அதிகாரிகள் கவனித்தனர். அவரை தடுத்து அவரது சூட்கேஸ் பெட்டியை திறந்து முழுவதுமாக சோதனை செய்தனர். அப்போது பெட்டியின் மேல் பகுதியில் எடுக்க ஆடைகள், காலணி போன்றவை வந்தன. மொத்த பெட்டியையும் சோதனையிட்டதில் இறுதியில்தான் ஆச்சரியம் காத்திருந்தது. தனியாக ஒரு பகுதி அமைத்து அதில் 10 பாக்கெட்டுகளில் 2.5 கிலோ கஞ்சா கடத்தி வந்ததை கண்டறிந்தனர். கஞ்சா பொட்டலங்களை கைப்பற்றிய சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தெருநாய்கள் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் தெருநாய் தொந்தரவு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அனைத்து தெருநாய்களையும் பிடித்து காப்பகத்தில் அடைக்க உத்தரவிட்டது. தொடர்ந்து விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் தெருநாய் தொந்தரவு தொடர்பாக உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்ற உத்தரவிட்டது. மேலும் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மாநில அரசுகள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் ஆணையிட்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில தலைமைச் செயலாளர்கள் அடுத்த திங்கட்கிழமை நேரில் ஆஜராக உத்தரவிட்டனர். எழுத்துப்பூர்வ விளக்கத்தையும் அடுத்த திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்குள் தாக்கல் செய்யவும் ஆணையிட்டனர். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக டோக்கியோவில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 நாட்கள் ஆசிய பயணமாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மலேசியா சென்றிருந்தார். இதைத் தொடர்ந்து ஜப்பான் சென்ற டிரம்ப் இன்று அந்நாட்டின் முதல் பெண் பிரதமரான சனே தகைச்சியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போது அமெரிக்கா மீதான ஜப்பானின் சுமார் 46 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை உறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. முன்னதாக ஜப்பான் மன்னர் நருஹிட்டோவை டோக்கியோவில் உள்ள அரண்மனைக்கு சென்று ட்ரம்ப் சந்தித்தார். சுமார் 30 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதனிடையே டிரம்பின் ஜப்பான் பயணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டோக்கியோவில் போராட்டம் நடைபெற்றது. வீதிகளில் பேரணி சென்ற போராட்டக்காரர்கள் டிரம்புக்கு எதிராக முழக்கமிட்டனர். அமெரிக்காவும் ஜப்பானும் சீனாவிற்கு எதிராக பொருளாதார போரை நடத்துவதன் மூலம் ஏகாதிபத்தியம் மற்றும் முதலாளித்துவத்தின் ஆயுளை நீட்டிக்க முயற்சிப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். ஆஸ்திரேலிய மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். மண்ணீரல் பாதிப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஸ்ரேயஸ் சிகிச்சை முடிந்து தனி வார்டுக்கு மாற்றப்பட்டார். இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியது. இதில் சிட்னியில் நடைபெற்ற 3வது போட்டியின் போது அலெக்ஸ் கேரி கொடுத்த கேட்சை ஓடி சென்று பிடித்தபோது இந்திய வீரர் ஸ்ரேயஸ் நிலை தடுமாறி விழுந்தார். அதில் அவருக்கு இடது விலா எலும்பில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் சிட்னியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ பரிசோதனையில் மண்ணீரல் பாதிப்பு காரணமாக இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் ஸ்ரேயஸுக்கு சிகிச்சை முடிவடைந்ததை தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் சில நாட்கள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஸ்ரேயஸ் இன்னும் சில நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்பதால் அடுத்த மாத இறுதியில் நடைபெறும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் போட்டிக்கான அணியில் இடம்பெற மாட்டார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை நாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சக்தி நகர் பகுதியில் கார்பெண்டர் வேலை செய்து வரும் மோகன் என்பவரின் மகன் அவரது வீட்டின் முன்பாக தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த போது தெருநாய் ஒன்று அவரை துரத்தியுள்ளது. செய்வதறியாமல் தவித்த அந்த சிறுவன் அருகிலிருந்து அவரது வீட்டை நோக்கி கத்திக்கொண்டே ஓடியுள்ளார். வீட்டின் கேட் அருகே செல்லும் போது துரத்தி வந்த தெருநாய் சிறுவனை கடிக்க தொடங்கியது. அச்சத்தில் கதறிய சிறுவனை ஓடி வந்து வீட்டின் கேட்டை திறந்து பெண் ஒருவர் காப்பாற்றினார். இந்த பகுதியில் தெருநாய்கள் அதிகமாக இருப்பதால் உடனடியாக உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மருதுபாண்டியர்களின் குருபூஜை விழாவில் கலந்து கொள்ளச் சென்ற இளைஞர்கள் செய்த அட்டகாசத்தின் காட்சிகளே இவை. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் மருதுபாண்டியர் சகோதரர்களின் 224வது குருபூஜை விழா நடைபெற்றது. குருபூஜை விழாவையொட்டி அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குருபூஜை விழாவில் கலந்து கொள்ள இருசக்கர வாகனம், கார், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களில் வந்த இளைஞர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். காரின் மேல் பகுதியில் அமர்ந்து தொங்கியும் அலப்பறை செய்த இளைஞர்களை கட்டுப்படுத்த போலீசார் முயன்றனர். போலீசாரின் அறிவுறுத்தல்களையும் மீறி இளைஞர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது.
ஈரோட்டில் கூட்டுறவு வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த 8 கிலோ தங்க நகைகளை கையாடல் செய்த வங்கி மேலாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட முனிசிபல் காலனியில் உள்ள கூட்டுறவு நகர வங்கியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களது நகைகளை அடகு வைத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி வங்கியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து வந்த அதிகாரிகள் கடன் கணக்குகளை ஆய்வு செய்தனர். அப்போது வங்கியில் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளின் இருப்புகளிலும் கடன் தொகையிலும் முரண்பாடு இருப்பது தெரியவந்தது. முதற்கட்ட விசாரணையில் அந்த வங்கியின் நகை மதிப்பீட்டாளரான ரமேஷ்குமார் பொதுமக்கள் அடகு வைத்த 8 கிலோ 250 கிராம் தங்க நகைகளை வங்கி மேலாளர் கதிரவனுடன் இணைந்து கையாடல் செய்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து வங்கி மேலாளர் மற்றும் நகை மதிப்பீட்டாளரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 8 கிலோ 250 கிராம் நகையை மீட்டனர். இந்த வழக்கில் தொடர்புடைய ரமேஷ்குமாரின் நண்பரான செந்தில்குமாரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். சேலத்தில் சாலையில் கிடந்த பையில் இருந்த 11 சவரன் தங்க நகைகளை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைத்த ஏழை தம்பதியினரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் பாஷா தனது மனைவி பர்வீனுடன் லீ பஜார் மேம்பாலத்தில் சென்றபோது அங்கு கைப்பை ஒன்று கிடந்துள்ளது. அதனை திறந்து பார்த்தபோது அதில் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த கைப்பையை பாஷா சேலம் மாநகர காவல் துணை ஆணையாளர் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து நகையை பெற்றுக்கொண்ட காவல் துணை ஆணையாளர் கேல்கர் சுப்பிரமணிய பாலச்சந்திரா தம்பதியினரின் நேர்மையை பாராட்டி சால்வை அணிவித்தார். நம்மளுதான் நம்ம உழைக்கிறதே கிடைக்கிறதுல நம்மளுக்கு இது ஆகல கொடுத்தலாம் பண்ண சரி காலையில் இப்போ எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ். இந்நிலையில் மேம்பாலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நகைகள் செவ்வாய்ப்பேட்டையைச் சேர்ந்த வேணுகோபாலகிருஷ்ணன் பூங்கோதை தம்பதியினருடையது என தெரிய வந்ததை அடுத்து அவர்களிடம் நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. 10 லாக் கிட்ட வரும். நகைகளை பெற்றுக்கொண்ட வேணுகோபாலகிருஷ்ணன் பூங்கோதை தம்பதியர் பாஷா பர்வீன் தம்பதியருக்கு 20,000 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கி நன்றி கூறினர். தேனி, மயிலாடுதுறை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக மத்திய குழு ஆய்வு மேற்கொண்டது. நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 17% 22% உயர்த்த தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி மத்திய அரசு நியமித்த 3 குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது சின்னமனூர் உத்தமபாளையம் சாலையில் இயங்கும் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அருகே விவசாயிகள் அறுவடை செய்திருந்த நெல்லை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் PK சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நாகப்பட்டினம் மாவட்டம் குறிச்சி கிராமத்தில் ஆய்வு செய்தனர். குறிச்சி, பாலக்குறிச்சி, திருவாசல், மூலக்கரை உள்ளிட்ட இடங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். இப்போ மத்திய குழு இப்போ ஆய்வு பண்ணாங்க. நெல்லை பார்க்கும்போது 25% இருக்கு நெல்லோட ஈரப்பதம். இதை இவங்க 80% மேல நெல் கொள்முதல் பண்ணதுக்கு அப்புறம் மத்திய குழு வந்தது ரொம்ப தாமதமா வந்திருக்கு. இதை 25% பர்மனண்டா ஆக்கி கொடுக்கணுங்கிறது விவசாயிகளோட கோரிக்கை. அதேபோல சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும், மயிலாடுதுறை மாவட்டத்தின் கிழாய், பழையபாளையம், தரங்கம்பாடி, ஆக்கூர் ஆகிய கிராமங்களிலும் மத்திய குழு ஆய்வு செய்தது. குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில தினங்களுக்கு முன்பு மழை குறைந்த நிலையில் பழைய அருவி தவிர மற்ற அருவிகளில் குளிக்க தடை நீக்கப்பட்டது. இந்நிலையில் அங்கு மீண்டும் மழை பெய்ததால் அருவிகளில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழைய அருவியில் 12வது நாளாக தடை நீடிப்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் பொன்னையாறு, பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வாலாஜா பாலாறு அணைக்கட்டு தடுப்பணைக்கு வினாடிக்கு 11,241 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் தடுப்பணையிலிருந்து நேரடியாக பாலாற்றில் வினாடிக்கு 9,957 கனஅடி நீரும், சக்கரமல்லூர் ஏரிக்கு 85 கனஅடி நீரும், தூசி கால்வாய் ஏரிக்கு 131 கனஅடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. பாலாற்றில் இறங்க மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடுப்பணையில் அமைச்சர் ஆர் காந்தி ஆய்வு மேற்கொண்டார். பாலாற்றிலிருந்து வெளியேற்றப்படும் நீரினால் மாவட்டத்தில் உள்ள 369 ஏரிகளில் 243 ஏரிகள் நிரம்பின. ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் தன் மீது காட்டும் அன்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் இடையேயான கொள்கை உறவு இந்தியாவின் எதிர்காலத்தை காப்பாற்றும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விருதுநகர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராஜா சொக்கரின் நில திருமண விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்துரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திமுகவும் காங்கிரசும் ஒரு காலத்தில் வேறு வேறு பாதையில் பயணித்திருந்தாலும் தற்போது நாட்டின் ஒற்றுமைக்காக ஒரே அணியில் ஒரே சிந்தனையுடன் பயணித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான்
முக்கியம் என்ற உணர்வோடு அந்த நட்புறவு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் தன் மீது காட்டிய அன்பை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்றும் தன்னை மை டியர் பிரதர் என்று ராகுல் அழைப்பதை மறக்க முடியாது என்றும் முதலமைச்சர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் விடுதலை போராட்ட வீரர்கள் மருதுபாண்டியர் குருபூஜை விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மருதுபாண்டியர் சகோதரர்கள் சிலைகளுக்கு வெள்ளிக்கவசத்தை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது என்றார். இன்றைக்கு சூழ்நிலையில் எல்லா கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, பாட்டாளி மக்கள் சண்டை, ஐயாவுக்கு நம்ம அன்புமணி சாருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும்போதுக்கு அவருக்கு தானே வாய்ப்பு இருக்கு. கண் கூட தான் தெரியுது. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. நான் பேசல சாமி. கூட்டணி தொடர்பாக பேசிய அவர் தேர்தலுக்கு 6 மாதங்கள் வரை இருப்பதால் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விஜய் பேசியது பாராட்டுக்குரியது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். சட்டமன்றத்தில் தான் ஆற்றும் உரையை முழுவதுமாக வெளியிட அரசு அஞ்சுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் கடலூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் தமிழீழ படுகொலை குறித்து சர்வதேச விசாரணை, உடனடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் கூட்டணியில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கட்சி நிர்வாகிகளுடைய ஆதங்கம் எங்களுக்கு உரிய இடங்களை கொடுக்கணும், கூடுதலான இடங்களை கேட்கணும், சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி குரல் ஒலிக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவருடைய அந்த உணர்வுகளுக்கு ஒரு கட்சி தலைவராக நான் மதிப்பளித்து தான் இந்த தேர்தலில் உரிய முடிவுகளை கண்டிப்பாக எடுப்பேன். கரூர் செல்லாமல் அந்த மக்களை சென்னைக்கு வரவழைத்து சந்திப்பது ஒரு தலைவருக்கு அழகல்ல என்றும் வேல்முருகன் கூறினார். பாதிக்கப்பட்ட மக்களையே பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து வர வைத்து தன்னுடைய பனையூர் தோட்டத்தில் பார்ப்பது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல. ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் கட்சி தலைவரை ஆராதிக்கிற, ஆதரிக்கிற மனநிலையில் தமிழ் சமூகம் இருக்கிறது அல்லவா? சட்டமன்றத்தில் 20 நிமிடங்கள் உரையாற்றினால் அதில் 5 நிமிடங்கள் மட்டுமே அரசு வெளியிடுவதாக வேல்முருகன் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் கடைகளுக்கு தரும் முக்கியத்துவம் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தரப்படுவதில்லை என பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே அம்மன்குடியில் மழைநீர் தேங்கி 50 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் முற்றிலும் அழுகி வீணாகின. இதனை நேரில் பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சௌமியா அன்புமணி வடிகால் வாய்க்கால் சரியில்லாத காரணத்தால் வயல் பாதிக்கப்பட்டதாக கூறினார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று தெரிவித்த அவர் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைக்க கிடங்குகள் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கொள்முதல் கிடங்குகள்லாம் ஓப்பன் ஏர்ல இருக்குது. பாத்தீங்கன்னா ஒரு 3-4 ஏக்கரை எடுத்துடுறாங்க. அதில் வந்து அப்படியே மூட்டை மூட்டையாக போட்டு வச்சிடுறாங்க. மழை பெய்தால் அது அப்படியே மக்கி போயிடுது, இல்லை முளைச்சி போயிடுது. ஆனால் அந்த கிடங்குங்களுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூரையோ இல்லை தார்பாலினோ கொடுக்கறது கிடையாது. அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடையாது. ஆனால் டாஸ்மாக் வைக்கிற இடத்துக்கு நல்ல செக்யூரிட்டி, கேமரா, போலீஸு, அவ்வளோ விஷயம் நடக்குது. அதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறீங்க. சாப்பிட்ற சாப்பாடை ஏன் பாதுகாக்க வைக்க மாட்டீங்க? பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் சௌமியா அன்புமணி வலியுறுத்தினார். ஆசிய கபாடி போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை கார்த்திகாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் கண்ணகி நகர் கூடைப்பந்து மைதானத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய அமைச்சர் முதலமைச்சரிடம் கார்த்திகா வைத்த கோரிக்கையின்படி விரைவில் அப்பகுதியில் கபாடி மைதானம் திறக்கப்படும் என்று கூறினார். சிந்தட்டிக் கிரவுண்ட் இருந்தா விளையாடும் போது அடிபடாமல் இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரவு எங்களிடத்தில் சொல்லி இந்த கண்ணகி நகரில் வர கிரவுண்டு சிந்தட்டிக் கிரவுண்டாக இருக்கணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு உறுதியை சொல்கிறோம், 20 நாள் கழிச்சு அந்த கிரவுண்டு முடிஞ்ச உடனே இந்த குழந்தைய பாராட்டுறதுக்கும் இந்த கிரவுண்டை திறக்கிறதுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த பகுதிக்கு வர. முன்னதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கண்ணகி நகரில் கார்த்திகாவின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கார்த்திகாவுக்கு தமிழ்நாடு அரசு அளித்த 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை போதுமானதாக இல்லை என்று கூறினார். நாம அரசியல் சொல்றதுனால அந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது. ஆனாலும் சொல்றேன், அதிகமாக்கி இருக்க வேண்டும். அவளுக்கு இன்னும் பயிற்சிக்காக முழுவதுமாக ஒத்துழைக்க வேண்டும். நாட்டுக்கு பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கான ஊக்கத்தொகையில் பாகுபாடு பார்க்கக்கூடாது என்றும் கூறினார். ரோட் ஷோக்களுக்கு வெளிநாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கில் தங்களையும் மனுதாரராக சேர்க்க அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது.
அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புதிய விதிமுறைகளை வகுக்கும் வரை எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோ செல்ல அனுமதி வழங்கப்படாது என்று கூறினார். இதனை கேட்ட நீதிபதிகள் விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கப்படாது என்று கூறுவது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பது ஆகாதா என்று காட்டமாக வினவினர். தொடர்ந்து தவேக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கரூர் பரப்புரை கூட்டத்திற்கு ஒரு நாள் முன்புதான் அனுமதி வழங்கப்பட்டதாகவும் முன்கூட்டியே அனுமதி வழங்கியிருந்தால் அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்காது என்றும் முறையிட்டார். இதனை கேட்ட தலைமை நீதிபதி எல்லா கட்சிகளுக்கும் முன்கூட்டியே அனுமதி வழங்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்காவிட்டால் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்றும் எச்சரித்து விசாரணையை ஒத்திவைத்தார். இதற்கிடையே கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கில் தங்களையும் இடைமனுதாரராக சேர்க்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வில் அதிமுக தரப்பில் முறையிடப்பட்டது. அதில் கூட்ட நெரிசல் தொடர்பான ஏராளமான ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ சம்மன் ஏதும் அனுப்பவில்லை என தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் மருது சகோதரர்களின் குரு பூஜையையொட்டி அவர்களது நினைவிடத்தில் நிர்மல்குமார் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ சம்மன் ஏதும் அனுப்பவில்லை என்றார். இதுவரைக்கும் சம்மன் நாங்கள் ரிசீவ் பண்ணல, வரல. அது எங்கிருந்து ரூமர்னா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக வந்தால் நானும் எங்களுடைய பொதுச்செயலாளரும் நேரில் ஆஜராகி எங்களுடைய தரப்பு விளக்கத்தை கண்டிப்பாக. தொடர்ந்து பேசிய அவர் கரூர் சம்பவத்தை வாழ்நாளில் தவேகாவினர் மறக்க மாட்டார்கள் என்றார். ஆனால் எங்களுடைய மிகப்பெரிய வாழ்நாள் வருத்தம் இந்த 41 உயிர்கள் பலியானது. கண்டிப்பாக அது எங்களுடைய வாழ்நாளில் இங்கே இருக்கிற எங்களுடைய தொண்டர்கள், தலைவர்கள், எங்களுடைய தளபதி அனைவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு வாழ்நாள் துக்கம். நீதிமன்ற உத்தரவு வந்தவுடன் விஜயின் அடுத்த சுற்றுப்பயணம் தொடங்கும் என்றும் நிர்மல்குமார் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்தில் சிறுமியை 8 நாய்கள் கூட்டமாக சூழ்ந்து கொண்டு கடித்து குதறிய நெஞ்சை பதற வைக்கும் காட்சிதான் இது. வாராங்கல் நகரில் உள்ள நியூ சகாயம்பேட்டையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமியை தெருநாய் ஒன்று பார்த்து குறைத்து கடிக்க முயன்றது. சட்டென சுதாரித்துக் கொண்டு கீழே அமர்ந்த சிறுமியை மேலும் எங்கிருந்தோ ஓடிவந்த 7-8 நாய்கள் சுற்றி சூழ்ந்து கொண்டு கடிக்க முயன்றனர். பயத்தில் நடுங்கிய சிறுமி அங்கேயே அமர்ந்திருக்க அந்த பக்கமாக சென்ற ஒருவர் ஓடிவந்து அனைத்து நாய்களையும் விரட்டிவிட்டு சிறுமியை மீட்டார். பின்னர் சிறுமியை பெற்றோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. டெல்லியில் 21 வயது இளம்பெண் தனது முன்னாள் காதலருடன் இணைந்து சதித்திட்டம் தீட்டி காதலனை கொன்ற சம்பவம் நடந்தேறியுள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி வடக்கு டெல்லியில் உள்ள திமிர்பூர் போலீசாருக்கு காந்தி விகார் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைத்தது. போலீசார் சென்று பார்த்தபோது வீட்டின் 4வது மாடியில் நாற்காலியில் அமர்ந்தபடி எரிந்து போன ஒரு உடலை கண்டறிந்தனர். விசாரணையில் இறந்தது UPSC தேர்வுக்கு தயாராகி வந்த 32 வயதான ராம்கேஷ் மீனா என்பது தெரியவந்தது. இறந்து போனவரின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கி போலீசாருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான செய்திகள் கிடைத்தன. CCTV கேமராக்களை ஆய்வு செய்தபோது சம்பவம் நடந்த இடத்தில் முகமூடி அணிந்த ஒரு பெண் 2 ஆண்கள் அங்கிருந்து கிளம்பியது தெரியவந்தது. ராம்கேஷுடன் காதலராக சேர்ந்து வாழ்ந்து வந்த அமிர்தா என்ற 21 வயது இளம்பெண் சமையல் எரிவாயு விநியோகிக்கும் தனது முன்னாள் காதலர் சுமித் காஷ்யப் நண்பர் சந்தீப் குமாருடன் இணைந்து கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் தனது அந்தரங்கமான வீடியோக்களை அடிக்க மறுத்ததால் கொலை செய்ததாக அமிர்தா வாக்குமூலம் அளித்துள்ளார். கிரைம் த்ரில்லர் படங்கள் பார்ப்பதில் ஆர்வம் கொண்ட தடயவியல் படித்த அமிர்தா நெய், மது ஆகியவற்றை உடலில் ஊற்றி சிலிண்டரை வெடிக்க வைத்து ராம்கேஷை கொலை செய்தார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் மார்பிங் செய்யப்பட்ட AI வீடியோவை அனுப்பி மிரட்டியதால் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஃபரிதாபாத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த ராகுல் பார்த்தி என்ற இளைஞருக்கு 2 வாரங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலமாக சில மார்பிங் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வந்துள்ளன. அதில் அவரது 3 தங்கைகளோடு இவரையும் தொடர்புபடுத்தி AI மூலமாக மார்பிங் செய்யப்பட்ட நிர்வாண வீடியோக்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த வீடியோக்களை அடிக்க வேண்டுமென்றால் 20,000 ரூபாய் பணம் வேண்டும் என்றும், இல்லை என்றால் அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாகவும் அடையாளம் தெரியாத நபர்கள் ராகுலை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளனர். இதனால் மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளான அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். மாணவர் ராகுலின் செல்போனை கைப்பற்றி குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 15 நாட்களாகவே தனி அறையில் உளவியல் சிக்கலுக்கு ஆளாகி தவித்து வந்ததாக ராகுலின் பெற்றோர் போலீசில் கூறியுள்ளனர். பணி நீக்க நடவடிக்கையை தொடர அமேசான் நிறுவனம் முடிவு செய்துள்ளது.
அமேசான் நிறுவனம் தனது ஊழியர்கள் 30,000 பேரை பணி நீக்கம் செய்யவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு சேவைகளை வழங்கி வரும் அமேசான் நிறுவனம் கொரோனா காலத்தில் போதுமான ஆட்கள் இல்லாததை காரணம் காட்டி பெரும் அளவிலான ஊழியர்களை பணியில் எடுத்தது. இந்நிலையில் 2022ஆம் ஆண்டு முதல் படிப்படியாக பணி நீக்க நடவடிக்கைகளை அந்த நிறுவனம் எடுத்து வருகிறது. அந்த நிறுவனத்தில் சுமார் 15 லட்சம் பேர் பணியாற்றி வரும் நிலையில் இதுவரை 27,000 பேர் வரை பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். HR, தொடர்பு, பாட்காஸ்ட் உள்ளிட்ட பிரிவுகளில் பணி நீக்கம் நடைபெற்ற நிலையில் தற்போது நிர்வாகம், கணக்கு உள்ளிட்ட பிரிவுகளில் 30,000 பேரை பணி நீக்கம் செய்ய அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. அமேசான் கார்ப்பரேட்டில் 3,50,000 பேர் வரை பணியாற்றி வரும் நிலையில் சுமார் 10% பேர் இந்த நடவடிக்கையால் வேலையை இழப்பர். செலவுகளை குறைப்பதற்காக அமேசான் நிறுவனம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. நடப்பாண்டின் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மெலிசா புயல் கரீபியன் தீவு நாடுகளை மிரட்டி வருகிறது. கரீபியன் நாடுகளில் வெப்பமண்டல புயல்கள் தாக்குவது வழக்கம். மெலிசா என பெயரிடப்பட்ட புயல் ஹைத்தி, ஜமைக்கா உள்ளிட்ட கரீபியன் நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த புயலால் தொடர் மழை, பலத்த காற்றுடன் பல்வேறு பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஹைத்தியில் 3 பேரும், ஜமைக்காவில் 2 உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புயல் மணிக்கு சுமார் 282 கிலோமீட்டர் வேகத்தில் கரீபியன் தீவில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. புயல் கரையை கடக்கும்போது 40 சென்டிமீட்டர் அளவிற்கு கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாஜக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் பழனியப்பன். கருட பொறியாளரான இவர் பாஜக இளைஞரணி மாவட்ட செயலாளராக உள்ளார். அரியக்குடி, இருப்பக்குடி பகுதிகளில் கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார். இந்நிலையில் பொன்னகர் பகுதியில் அவர் புதிதாக கட்டி வரும் வீட்டை மேற்பார்வையிட சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் பழனியப்பனை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து அழகப்பாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலை செய்த கும்பலை பிடிக்க SP ஆஷிஷ் புனியா தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் ஊராட்சிகளில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளை இவர் சுட்டிக்காட்டியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட முன்பகையால் கொலை நடந்ததா என விசாரணை நடைபெற்று வருகிறது.